திட்டை கிராமத்துலேருந்து பேசுகிறோம். ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட காலைல 8:30 மணி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நம்ம பள்ளி குழந்தைகள் வந்து ஒரு 20-30 பேர் வந்து கிளம்புவாங்க. அந்த 20-30 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெட்ட வெளியில் தான் நின்று போகிறாங்க. மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, இங்கே வெட்ட வெளியில் தான் நின்று போகிறாங்க. நாங்கள் என்ன பெருசாலாம் கோரிக்கை கேட்கலாம். திட்டைக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு பிள்ளைங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 250-300 பிள்ளைங்க ஸ்கூல் போகுது. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் போகிறாங்க, வேலை வாய்ப்பு போகிறாங்க, எல்லாமே இங்கே நின்று தான் போவாங்க. இதுதான் திட்டையோட மெயின் ஸ்டாப்பு. எங்கள் ஊரில் வந்து 5 வருஷமாக பஸ் ஸ்டாண்ட் இல்லை. ரொம்ப இடத்துல சொல்லியும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, டென்த்து அவங்களாம் பஸ்ஸுக்கு போகிறது நிற்கிறது கூட இடம் இல்லாமல் வெயிலே மழையிலையும் தான் நிற்கிறாங்க. இந்த மரம் தான் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டா? இவ்வளோ பெரிய கிராமம் பஸ் வந்துச்சுங்க, அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய இடத்துல சொல்லியும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து திட்டை கிராமத்தில் பேசுகிறோம். நாங்கள் 5 வருஷம் பஸ் ஸ்டாண்டு இல்லை, பஸ் ஸ்டாண்டு கட்டாமல் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். மழை பெஞ்சா கூட வெயில் அடித்தா கூட அந்த வெயிலே தான் நின்றுட்டுருக்கோம். யாரும் இந்த நடவடிக்கையை சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் போனால் கூட, காலேஜ் போனால் கூட அப்படியே ஸ்கூல் பிள்ளைங்க வெயிலில் தான் நிற்கிறாங்க, மழையில் தான் நிற்கிறாங்க. 5 வருஷமாக பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பிள்ளைங்கள்லாம் அவதிப்பட்டு நிற்கிது. மழையில் நிற்கிது. இப்போ மழை தூரிக்கிட்டு இருக்கு, மழையில் நிற்கிது. வெயில் அடித்தாலும் வெயிலில் தான் நிற்கிது. பஸ் ஸ்டாண்ட் கேட்டுருக்கோம். மழையில் ஸ்கூலுக்கு நடந்துட்டு இருக்கோம். எனக்கு படிப்பில் இப்பயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி மழை பெஞ்சு தான் இருக்குது. படிப்பில் நான் சைடு பண்ணுறதில்ல, படிக்கிறதில்ல, கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் தான் போவோம். நாங்கள் படிப்பு ஒழுங்காக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கலாம் காலையில் சாயங்காலம் வெயில் மழைன்னு பார்க்காம பஸ் ஏறி நிற்க வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸும் எங்கள் ஊருக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு வராது. வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெயிட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் ஓப்பன் பிளேஸ் நிற்கும்போது மழையில் வெயிலெல்லாம் நிற்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தான் பில்லர் ஏற்றி பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. சிட்டையில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்ட மாட்டாங்க. பில்லர் வந்து வாய்க்கால் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி பல ஆண்டு காலமாக பஸ் ஸ்டாண்டு கட்டாமல் போட்டிருக்காங்க. அடுத்தது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இளையத்துறை நாங்கள் பல முறை வந்து மனு கொடுத்துருக்கோம். போகாத இடம் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்களாம் போய் பார்த்துருக்கோம். ஆனாலும் இதுக்கு தீர்வு கிடைக்கல. கடைசியாக வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ இனியும் வந்து தீர்வு கிடைக்கலன்னா போராட்டம் நடத்துகிறதா இருக்கோம். பள்ளி மாணவர்களுக்கு சார்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துகிறோம். அந்த மாதிரி எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கூடிய விரைவில் எங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கிறோம்.